ஹாய், வீடியோ கட் ஆகிடுச்சிங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் 2.5 கப்பு கோதுமை எடுத்து வச்சுருக்கிறேன். கோதுமை ரவை 2.5 கப்பு இதில் எடுத்தேன். தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். மூன்று கப்பாக கூட வச்சுக்கலாங்க. ஏன்னா அது கோதுமை நமக்கு நல்லா வேகணுங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு மூடிடலாங்க. முட்டையை போட்டுடலாங்க. ஏன்னா இந்த மசாலில் கொஞ்சம் அது அவங்க தண்ணி நல்லா கொதிச்சு விட்டுட்டோம். தண்ணி கொதிச்சிருக்க பார்க்கலாங்க. கொஞ்சம் டிக்கர்ஸ் இருந்து சரி அவங்களையும் சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம ரவையும் போட்டுடலாங்க. அவங்கள ஒரு கிண்டி விட்டுருவாங்க. டிக்கர்ஸ்னை எடுத்துட்டு நம்ம இவங்களை கொஞ்சம் சூடு பண்ணலாம். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாங்க.
சோம்பு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சட்டி மெதுவாக தாங்க சூடாகும், அதனால தான். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் எல்லாமே போட்டுக்கலாம். காளான், பீன்ஸு, கேரட்டு எல்லாமே போட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 2. தேவையாக இருக்கிற அளவுக்கு கலப்பு போட்டுக்கலாம். அந்த காய்க்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு. இப்போ இதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூனு கறி மசாலா தூள். காய் இருக்கு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் காய் தரப்பாங்க. இதை நம்ம சாம்பார் பிடிக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார். எல்லாம் போட்டு நான் உப்பு போட்டோம், எல்லாமே போட்டோம் இல்லைங்களா. இந்த தேவையாக இருக்கிறது எல்லாமே நம்ம இவங்களை பார்த்துடலாம். இவங்களை வந்து இந்த ரேஞ்சில் இருக்காங்க. சோழி முடிஞ்சது. அப்போ அந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு அவ்வளோதான். இதுக்கு ஒரு சீக்ரெட். இன்றைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இவங்க தாங்க. இவங்க தூக்கிப்பா வந்துருக்காங்க. இவங்க நல்லா மசாலில் வேகணுங்க. இந்த மசாலில் இந்த காயெல்லாம் வெந்தால் தான் அது நமக்கு டேஸ்ட்.
பாருங்கள் எப்படி வேர்த்து கொடுத்தது. நிறைய பேர் மூஞ்சி காட்டாத பேர் மாதிரி இருக்குன்றாங்க. சரி, அது ஓகே. அதை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்ப, அதை ஒன்றும் செய்யப்படுறதில்ல. நம்ம முக்கியம் சமையலுக்கு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தான். தம்பிக்கு எல்லாம் சோறு திங்காம ஐயோ டிவி, அதாவது பாட்டு பாடாவே இருக்கிறேங்க. எந்த தொழிலும் வேலை நம்ம டெய்லரிங்கு தான், துணிக்கல்ல. எல்லாருமே வர்ற மக்கள் எல்லாருமே படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எல்லாருக்குமே. அதனால் எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க மக்கள். ஏன்னா நேற்று 2 பேர் சென்னையில் வந்து பைத்தியகாரத்தனமாக சொல்லிவிட்டு தீ குளிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிட்டாங்க. அவன் பேர் கெட்ட பேர் பண்ணாதீங்க, பாவம் அந்த தம்பி பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சினிமாவில் நடிக்கிற மாதிரியே நடிச்சுட்டு இருக்காதரா பண்ணாதரா அப்படின்னு ரொம்ப, அதாவது நம்ம கூட இருக்கிற அவனை நம்ம எந்த அளவுக்கு அவனை நம்பி மேலே பக்கத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளே அவனுக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுத்துருப்போம் ரொம்ப அந்த குழந்தைக்கு. அதனால் தயவு செஞ்சு போராட்டம் பண்ணாதீங்க. அவர் ஒரு இடத்துல வந்து உக்காரட்டும், நமக்கு என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் எது வேணாலையும் பண்ணுங்கள், போராட்டம் பண்ணுங்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், குதிங்க, எகிருங்க. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி வந்து நிறைய பேரும் அவனுக்கு போகும். வேறு யாராவது இருந்திருந்தா அவங்களுக்கெல்லாம் இதுக்கு முந்தி வந்து 50 வருஷம் ஆண்டவங்களுக்கு 2 பேருக்குமே மாற்றி மாற்றி ஆண்டவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டம் ஒரு துளி கூட இல்லை. அதாவது வந்து ஜனங்க தெரிஞ்சுக்காமே வாழ்ந்துட்டுக்கிறதுனால மூல முடுக்கெல்லாம் அவரை பாராட்டி அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியல. அவங்க வந்து நமக்கு அந்த போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றானா இது ஃப்ரீயா அது ஃப்ரீயா அது ஆஃபர் இது ஆஃபர்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதனால் மக்கள் அதுக்கு ஜெயன்றாங்க. ஆனால் ஏதோ இவன் சொல்கிறத செய்கிறானா, கொடுத்து பார்க்கலாம், 1 வருஷம் 6 மாதம் 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் ஒரு யாருமே அவனுக்கு வந்து எந்தளவுக்கு அரசியலில் டோட்டலாகவே அவனை வந்து அதாவது கீழே தள்ளி அவனை அசிங்கப்படுத்தி வைக்கணும். அவன் கூட இருக்கிற அத்தனை இளைஞர்களும் மக்களும் நம்பி அந்த எல்லாருமே டோட்டலாக வேஸ்ட்டுன்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவமானப்படுத்திட்டாங்க. இனிமேல் வந்து கூட இருக்கிறவங்க தாங்க எல்லாருமே வந்து ஒத்துழைச்சி எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாமல் ஒரு எல்லாமே சொல்லிட்டாங்க பாருங்க. இதுக்கு முந்தி எல்லாமே எலெக்ஷன் ஓட்டு கேட்க போகும்போது எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு குப்பருக்கா படுத்தவங்க, கமந்து படுத்தவங்க, ஓடி போனவங்க எல்லாமே நாசு கட்டினாங்க. எவனதாவது வீடியோ வந்துச்சா? இல்லை. ஆனால் எதடான்னு சொல்லிட்டு கண் கொத்துற பாம்பு மாதிரி மக்கள் வந்து எதை தூக்கி எதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இது எல்லாருக்கும் மக்கள் வந்து தெரிஞ்சு விஷயந்தாங்க. யாருக்கு நம்ம சொல்லணும்னு இல்லை. ஆனால் இருந்தாலும் அவன் விஜயோட பேரை நம்ம எந்த அளவுக்கு தூக்கி வைக்கணும்னு ஆசைப்படலாம் அந்த அளவுக்கு நம்மளே அந்த இடத்துல உக்காராதுக்கு முந்தி நம்மளே தயவு செஞ்சு கெட்ட பேர் கொடுத்துடக்கூடாது. அதனால் எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் அமைதியாக அவனை அமைக்கிறதுக்கு எல்லாமே கூட இருந்து ஒத்துழைங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களை எல்லாமே நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். பாய் மக்கள், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இது தான். போய் சமைங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படிங்குவீங்க. நான் எப்பயும் சமைச்சு தாங்க இருப்பேன். ஆஹா ஓஹோன்னு அதுக்குன்னு நான் வந்து எல்லாமே ஒரு இது பண்ணேன். ஒரிஜினலி இது தான், கெட்டப்பு இது தான், பேச்சு இது தான், இவ்வளோ தான் என்னோட இது. பார்த்தா பாருங்கள், பார்க்கலன்னா ஓடிப்போங்க, கழுவி ஊற்றிட்டு போயிட்டே இருங்க. பாய் மக்களே.